வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்ல யூனிட் 6ல எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு டாபிக் கீழே கொடுத்துருக்கிற ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அப்படின்ற டாபிக் எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு அப்படின்றத தொகுத்து ஒரே வீடியோவை கொடுத்துருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அது மாதிரி முக்கியமா நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. அப்போதான் எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் 8th ஓல்டு புக் டேர்ம் 1ல பேஜ் நம்பர் 48 பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் சொற்களுக்கு இணையான ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திசைச்சொல் தமிழ் சொல் இருக்கு. பண்டிகை அப்படின்றது ஒரு திசைச்சொல். தமிழ் சொல் எப்படி சொல்றா திருவிழா. அப்ப பண்டிகை அப்ப அதுக்கு ஈக்குவலானது தமிழ்ல திருவிழா. வெள்ளம் அப்படின்னா நீர்ப்பெருக்கு. வியாபாரம் அப்படின்னா வணிகம். அப்ப தமிழ் சொல் என்ன அப்படின்றத கரெக்டா பாத்துக்கோங்க. ஒரு லைன் கொடுத்து இதுல தமிழ் சொல் அல்லாம மாற்றி கூட கேட்கலாம். அசல் அப்படின்னா மூலம். அசல் அப்படின்னா மூலம். அச்சன் அப்படின்னா தந்தை. அச்சன்னா என்னது தந்தை. ஜமக்காலம் அப்படின்றது விரிப்பு. வேடிக்கை அப்படின்றது காட்சி. இது 8th டேர்ம் 1ல நியூ புக்ல ஓல்டு புக்ல கொடுத்துருக்கிறது. பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கோம். நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 8th ஓல்டு புக் டேர்ம் 1ல பேஜ் நம்பர் 87ல ஃபாண்ட் எழுத்துரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீபோர்டு அப்படின்னா என்ன விசைப்பலகை. இது கீபோர்டு அப்படின்னா என்னது விசைப்பலகை. மல்டிமீடியா கேம்ஸ் அப்படின்னா பல்லூடக விளையாட்டு. மல்டிமீடியா கேம்ஸ் அப்படின்னா என்ன பல்லூடக விளையாட்டு. இன்டர்நெட் அப்படின்னா இணையதளம். இன்டர்நெட் அப்படின்னா இணையதளம். வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னா உலகளாவியல் வலைப்பின்னல். வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னா என்னன்னா உலகளாவியல் வலைப்பின்னல். அதான் www சொல்லுவோம், அதுதான் வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் கீ அப்படின்றது மாற்று விசை குமிழின்னு சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் கீனா என்னன்னா மாற்று விசை குமிழி. ஹார்ட்வேர் அப்படின்னா வன்பொருள். ஹார்ட்வேர் அப்படின்னா என்னது வன்பொருள். பிளாபிக் டிஸ்க் அப்படின்றது குறுந்தட்டு. பிளாபிக் டிஸ்க் அப்படின்றது குறுந்தட்டு. அடுத்து இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல். இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல். டேட்டா பேஸ் அப்படின்னா தரவுத்தளம். டேட்டா பேஸ் அப்படின்னா என்ன தரவுத்தளம். பைனரி லாங்குவேஜ் அப்படின்னா மாற்று விசை குமிழின்னு சொல்லியிருக்காங்க. மானிட்டர் அப்படின்னா கணினி தமிழ். மானிட்டர் அப்படின்னா என்ன கணினி தமிழ். அடுத்து சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள். ஹார்ட்வேர் அப்படின்னா வன்பொருள்னு பார்த்தோம். ஹார்ட்வேர் அப்படின்னா வன்பொருள் பார்த்தோம். அப்போ சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னன்னா மென்பொருள். வெப் சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடு பொறிகள் அப்படின்னு. வெப் சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடு பொறிகள். டவுன்லோட் அப்படின்னா பதிவிறக்கம்னு வரும். டவுன்லோட் அப்படின்னா பதிவிறக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்து சேட்டிங் அப்படின்னா வரிசைப்படுத்துதல். சேட்டிங் அப்படின்னா வரிசைப்படுத்துதல். அடுத்து 9th ஓல்டு டேர்ம் 1ல பேஜ் நம்பர் 84ல கடல் கடந்த தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸ் போட்டு இருக்கும் புக்ல. இந்த சைடு உள்ளதுல கிரேக் வேர்ட்ஸ், இந்த பக்கம் உள்ளதுலாம் தமிழ். அப்ப கிரேக் வேர்ட்ல ஒரைசா அப்படின்றது தமிழ் வார்த்தையில என்னன்னா அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரைசா அப்படின்னா அரிசி. கரோரா அப்படின்னா கரூர். கரோரா அப்படின்றது தமிழ்ல என்ன சொல்லியிருக்காங்க கரூர். கபிரில் அப்படின்றது தமிழ்ல என்ன காவேரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கொமாரி அப்படின்றது குமரி. இதெல்லாம் கிரேக் வேர்ட்ஸ். இங்கிட்டு உள்ளதெல்லாம் தமிழ் வேர்ட்ஸ். திண்டிஸ் அப்படின்னா தொண்டி. திண்டிஸ் அப்படின்னா என்ன தமிழ் வேர்டு தொண்டி. அடுத்து மதோரா அப்படின்றது மதுரை சொல்லியிருக்காங்க. மதோரா அப்படின்றது மதுரை. முஸ்ரில் அப்படின்றது முசரி. முஸ்ரில் அப்படின்றது முசரின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 9th ஓல்டு டேர்ம் 2 பேஜ் நம்பர் 5ல உள்ள பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் பார்க்க போறோம். பிறமொழி சொற்களுக்கு உள்ள இந்த பக்கம் ஃபுல்லா தமிழ் சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர் சொல்லியிருக்காங்க. அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர். அர்த்தம் அப்படின்னா பொருள். அர்த்தம் பொருள் அப்படின்றதா தமிழ் சொற்கள். அலங்காரம் அப்படின்றது பிறமொழி சொற்கள். ஒப்பனைன்றதா தமிழ் சொற்கள். ஆரம்பம் நம்ம எல்லா விஷயத்தையும் ஆரம்பம் தான் சொல்லுவோம். ஆனா தமிழ்ல தொடக்கம்ன்றதா தமிழ் சொற்கள். விஞ்ஞானம் அப்படின்றது பிறமொழி சொற்கள். அறிவியல்ன்றது தமிழ் சொற்கள். நம்ம நிறைய விஷயங்கள் பிறமொழி சொற்களை தான் தமிழ் சொற்களை நினைச்சிட்டு இருக்கோம். தீபம் அப்படின்றது பிறமொழி சொற்கள். விளக்குன்றதா தமிழ் சொற்கள். கும்பாபிஷேகம் அப்படின்றது பிறமொழி சொற்கள். குடமுழுகு அப்படின்றதா தமிழ் சொற்கள். சாவி அப்படின்றது பிறமொழி சொற்கள். திறவுகோல் அப்படின்றதா தமிழ் சொற்கள். இந்த சாவிலாம் நம்ம வந்து தமிழ் சொல்லா நினைச்சிட்டு இருக்கோம். சரித்திரம் அப்படின்றது பிறமொழி சொற்கள். வரலாறு அப்படின்றதா தமிழ் சொற்கள். சபதம் அப்படின்னா உறுதின்றதா தமிழ் சொற்கள். சாதம் அப்படின்றது பிறமொழி சொல். சோறு அப்படின்றதா தமிழ் சொல். பௌத்ரி அப்படின்றது பிறமொழி சொற்கள். பெயர்த்தி அப்படின்றதா தமிழ் சொற்கள். அடுத்து
9th ஓல்டு டேர்ம் 3rd பேஜ் நம்பர் 25 உள்ள பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை பார்க்க போறோம். சமஸ்தானம் அப்படின்றது அரசு. சமஸ்தானம்னா என்ன? அரசு. முக்கியஸ்தர் அப்படின்னா முதன்மையானவர். முக்கியஸ்தர் அப்படின்னா முதன்மையானவர். சினிமா தியேட்டர் அப்படின்னா திரையரங்கம். சினிமா தியேட்டர் அப்படின்னா தமிழ்ல என்னன்னா திரையரங்கம் சொல்லிருக்காங்க. பிளாசர் கார் அப்படின்றது தமிழ்லனா மகிழுந்து. அப்ப கார்னாலே மகிழுந்து நம்மளுக்கு தெரியும். அடுத்து ஏரோப்ளைன் அப்படின்றது தமிழ்ல வானூர்தி. ஏரோப்ளைன் அப்படின்றது தமிழ்ல வானூர்தி. இலாஹா அப்படின்றது தமிழ்ல துறை. இது ரொம்ப முக்கியம். இது டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இலாஹா அப்படின்றது என்னன்னா தமிழ்ல துறை. அப்பாயின்மெண்ட் அப்படின்றது பணி அமர்த்தல் அப்படின்னு சொல்லி. பிரதானம் அப்படின்னா முதன்மை. பிரதானம் அப்படின்ற தமிழ்ல என்னது? முதன்மை. விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல். அது நம்மளுக்கு தெரியும். விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல். பஸ் அப்படின்னா பேருந்து. பஸ் அப்படின்னா பேருந்து. அடுத்து ரயில் அப்படின்னா தொடர்வண்டி. ரயில் அப்படின்னா என்னது? தொடர்வண்டி. கஜானா அப்படின்னா கருவூலம். இதுவும் நம்மளுக்கு தெரியும். கஜானா அப்படின்னா கருவூலம். தெரியாதவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உத்தியோகஸ்தர் அப்படின்னா அலுவலர். உத்தியோகஸ்தர் அப்படின்னா அலுவலர். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னா இது அடிக்கடி இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன? பலபொருள் அங்காடி. அதுக்கு தமிழ்ல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னா என்ன? பலபொருள் அங்காடின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 10th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 223 கொடுத்திருக்கிற அயற்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பார்க்க போறோம். அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர்னு சொல்லியிருக்காங்க. அதிகாரி அப்படின்னா அலுவலர். அதிகாரி அப்படின்னா அலுவலர். அதிபர் அப்படின்னா தலைவர். அதிபர்னா யாரு? தலைவர். அந்நியர் அப்படின்றது அயலர். அந்நியர்ன்றதுதான் பிறமொழி சொற்கள். அயலர்ன்றதுதான் தமிழ் சொற்கள். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அபிஷேகம் அப்படின்றது பிறமொழி சொற்கள். நீராட்டு அப்படின்றதா தமிழ் சொற்கள். அபூர்வம் அப்படின்றதும் அபூர்வத்துக்கு புதுமை. அலங்காரம் ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். அலங்காரம் அப்படின்றதுக்கு என்ன தமிழ் சொல்? ஒப்பனை அப்படின்னு. அனுமதி அப்படின்றதுக்கு தமிழ் சொல் என்னன்னா இசைவு. ஆபத்து அப்படின்றதுக்கு தமிழ் சொல் இடர். அடுத்து ஆராதனை அப்படின்றது வழிபாடு. ஆசீர்வாதம் அப்படின்னா வாழ்த்து. லஞ்சம் அப்படின்னா கையூட்டு. லஞ்சம் அப்படின்றது பிறமொழி சொற்கள். கையூட்டு அப்படின்றதுதான் தமிழ் சொற்கள். லாபம் அப்படின்னா வருவாய்ன்றதுதான் தமிழ் சொற்கள். லாபம்ன்றது தமிழ் சொல் இல்ல, வருவாய்ன்றதுதான் தமிழ் சொல். நம்ம எதெல்லாம் தமிழ் சொற்கள் நினைச்சிருக்கோமோ பாதிக்கு மேல தமிழ் சொற்களா இல்லை நம்ம பயன்படுத்துறது. உத்தரவு அப்படின்றது ஆணைன்றதான் தமிழ் சொற்கள். உத்தியோகம் அப்படின்றது பணி அப்படின்றதான் தமிழ் சொற்கள். அடுத்து உபயோகம் அப்படின்னா பயன். உபயோகம் அப்படின்னா பயன். கிராமம் அப்படின்னா சிற்றூர். கிராமம் அப்படின்னா சிற்றூர். குமரன் அப்படின்னா மகன். குமரன் அப்படின்னா மகன். சாவி அப்படின்னா திறவுகோல். சாவி அப்படின்னா திறவுகோல். நஷ்டம் அப்படின்னா இழப்பு. நஷ்டம் அப்படின்றது இழப்பு தெரியும். நாஷ்டா அப்படின்னா சிற்றுண்டு. இது புதுசான வார்த்தையா இருக்கு, இதை பார்த்து வச்சுக்கோங்க. பாக்கி அப்படின்னா நிலுவை. பாக்கி அப்படின்னா நிலுவை. கஜானா அப்படின்னா கருவூலம். கஜானா அப்படின்னா என்னன்னா கருவூலம். அடுத்து விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல். விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல். ஜனங்கள் அப்படின்னா மக்கள். ஜனங்கள் அப்படின்னா மக்கள். நிபுணர் அப்படின்னா வல்லுனர். நிபுணர் அப்படின்னா வல்லுனர். ஹாஸ்பிட்டல் அப்படின்னா மருத்துவமனை. டீ ஸ்டால் அப்படின்னா தேநீர் கடை. டீ ஸ்டால் அப்படின்னா என்னது? தேநீர் கடை. பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா பேருந்து நிலையம். பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா பேருந்து நிலையம். போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா அஞ்சலகம். போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா அஞ்சலகம். அடுத்து 12th ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 149 நல்ல தமிழில் இருந்த ஊர் பெயர்கள் கடவுளர் பெயர்கள் காலப்போக்கில் எப்படி ஆயிடுச்சு? வடமொழியில மாறிடுச்சு. அதுதான் என்னென்னு பார்க்க போறோம். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வடமொழி பெயர்கள், இந்த பக்கம் உள்ளலாம் தமிழ் ஊர் பெயர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்ரீரங்கம் அப்படின்றது திருவரங்கம்ன்றதுதான் தமிழ் சொற்கள். சிதம்பரம், ஆனா இதான் சிதம்பரம் இப்ப நம்ம இப்படிதான் சொல்றோம், ஆனா அதோட தமிழ் பேர்னா திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேதாரண்யம் அப்படின்னா திருமறைக்காடு. வேதாரண்யம் அப்படின்னா திருமறைக்காடு. விருதாச்சலம் அப்படின்னா முதுகுன்றம் பழமலை. ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. விருதாச்சலம்னா திருமுதுகுன்றம் பழமலை. மீனாட்சி அப்படின்னா அங்கையர் கன்னி. மீனாட்சி அப்படின்னா அங்கையர் கன்னி. தர்ம சம்வர்த்தினி அப்படின்னா அறம் வளர்த்தல். ரௌத்திர துர்க்கை அப்படின்னா எரிசின கொற்றவை. பஞ்சநாதீஸ்வரர் அப்படின்னா ஐயரப்பர். கும்பகோணம் அப்படின்னா குடமூக்கு. கும்பகோணம் அப்படின்னா குடமுக்கு. அப்ப கும்பகோணம் அப்படின்றத தமிழ் பெயர் இல்ல, குடமுக்கு அப்படின்றதான் தமிழ் பெயர். கட்க நேத்திரி அப்படின்னா வால்நெடு கண்ணி. சொர்ணபூரிஷூர் அப்படின்னா செம்பொன் பள்ளியார். விசாலாட்சி அப்படின்னா நீல் நெடுங்கண்ணி.
வீண மதுர பாஷினி அப்படின்னா யாழினும் நன்மொழியாள். மதுரவசினி அப்படின்னா தேன்மொழி பாவை. விருதேஸ்வரர் அப்படின்னா பழமலை நாதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 12th ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 160ல அலுவலக கழுவை சொற்களுக்கு தமிழாக்கம் பார்த்திருக்கோம். கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரெக்கார்ட் அப்படின்னா ஆவணம், ரெக்கார்ட் அப்படின்னா ஆவணம். செக்ரட்டரி அப்படின்னா செயலாளர், செக்ரட்டரி அப்படின்னா செயலாளர். மேனேஜர் அப்படின்னா மேலாளர், மேனேஜர் அப்படின்னா மேலாளர். ஃபைல் அப்படின்னா கோப்பு, ஃபைல் அப்படின்னா என்ன கோப்பு. ப்ரோ நோட் அப்படின்னா ஒப்புச்சீட்டு. பால்கனி அப்படின்னா முகப்பு மாடம், பால்கனி அப்படின்னா என்னன்னா முகப்பு மாடம். அப்ப பால்கனி அப்படின்றது தமிழ்ல. பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. டிசைன் அப்படின்னா வடிவமைப்பு, டிசைன் அப்படின்னா வடிவமைப்பு. சாம்பியன் அப்படின்ற இந்த வார்த்தையை நம்ம அதிகமா பயன்படுத்திருப்போம். இன்னி வரைக்கும் வாகைச்சூடு அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது ரொம்ப குறைவா இருக்கும். அப்போ சாம்பியன் அப்படின்னா வாகைச்சூடு. விசா அப்படின்னா நுழைவு இசைவு, விசா அப்படின்னா நுழைவு இசைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெலிகேட் அப்படின்னா என்னன்னா பேராளர், டெலிகேட் அப்படின்னா பேராளர். ஸ்பெஷல் பஸ் அப்படின்னா தனி பேருந்து. ஆட்டோகிராஃப் அப்படின்றது வால் தொப்பம். விசிட்டிங் கார்டு அப்படின்னா காண்பு சீட்டு, விசிட்டிங் கார்டு அப்படின்னா காண்பு சீட்டு. பிரிகேஷ் அப்படின்னா குறும் பெட்டி. லஞ்சம் அப்படின்னா திராட்சை தொகை. மெயின் ரோடு அப்படின்னா முதன்மை சாலை, மெயின் ரோடு அப்படின்னா முதன்மை சாலை. புரோட்டோகால் அப்படின்னா மரபு தகவு. செக் அப்படின்னா காசோலை, செக் அப்படின்னா காசோலை. ரசீது அப்படின்னா பற்றுச்சீட்டு, ரசீது அப்படின்னா பற்றுச்சீட்டு. அடுத்து 11th நியூ புக்ல சிறப்பு தமிழ்ல பேஜ் நம்பர் 210ல இருக்கிற பிறமொழி சொற்களுக்கும் தமிழ் சொற்களுக்கும் உள்ள வேர்டெல்லாம் பார்க்க போறோம். நிருபர் அப்படின்னா செய்தியாளர், நிருபர் அப்படின்னா செய்தியாளர். வாசகர் அப்படின்னா படிப்பவர், வாசகர் அப்படின்னா படிப்பவர். பத்திரிகை அப்படின்னா இதழ். ஆச்சரியம் அப்படின்னா வியப்பு, ஆச்சரியம் அப்படின்னா வியப்பு. விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல், விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல். சித்திரம் அப்படின்னா ஓவியம், சித்திரம் அப்படின்னா ஓவியம். சந்ததி அப்படின்னா வழித்தோன்றல், சந்ததி அப்படின்னா வழித்தோன்றல். உத்தேசம் அப்படின்னா கருத்துகை, உத்தேசம் அப்படின்னா கருத்துகை. அபிவிருத்தி அப்படின்னா மிக வளர்ச்சி, அபிவிருத்தி அப்படின்னா மிக வளர்ச்சி. தேசம் அப்படின்னா நாடு, தேசம் அப்படின்னா நாடு. விமர்சனம் அப்படின்னா திறனாய்வு, விமர்சனம் அப்படின்னா திறனாய்வு. சுதந்திரம் அப்படின்னா விடுதலை, சுதந்திரம் அப்படின்னா விடுதலை. பரிவாரங்கள் அப்படின்னா உறவினர்கள், பரிவாரங்கள் அப்படின்னா உறவினர்கள். வசூல் அப்படின்னா தண்டல், வசூல் அப்படின்னா தண்டல். ஜாமீன் அப்படின்னா பிணை, ஜாமீன் அப்படின்னா பிணை. பிரசுரித்தல் அப்படின்னா வெளியிடுதல், பிரசுரித்தல் அப்படின்னா வெளியிடுதல். தீர்மானம் அப்படின்னா முடிவு, தீர்மானம் அப்படின்னா முடிவு. ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அப்படின்ற டாபிக்கோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.